வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம். வசனம், நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனந்திருந்தது. அந்த லவதோக்கியா சபைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளிலே, அநேகம் வார்த்தைகளிலே இந்த ஒரு வார்த்தையும் வருகிறது. தேவன் நம்மை நேசிக்கிறார் அப்படின்னா நம்மை கடிந்து கொண்டு சிக்ஷிப்பார். அவர் கடிந்து கொள்ளாத புத்திரன் இல்லை. அப்படி அவர் நம்மை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கும் பொழுது நாம் ஜாக்கிரதையாக இருந்து மனந்திருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் அப்படின்னா அதுக்கு அடையாளம் இதுதான். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிறது போல தேவன் நம்மை நேசித்து அவர் குமாரனை இந்த உலகத்துக்கு ஒப்புக் கொடுத்தார். அது ஒரு பக்கம். தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே ஒப்புக் கொடுத்து இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கொடுத்தார். அது ஒரு பகுதி. ஆனால் அதே தேவன் நம்மை நேசிக்கிறதை இன்னொரு பகுதியிலும் காண்பிக்கிறார். நம்மை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார். இரண்டையும் நாம் ஏற்றுக்கொண்டால்தான் அந்த நாணயம் முழுமை பெறும். ஆனால் அநேக சமயங்களில் நாம் தேவன் என்னை நேசிக்கிறார், அவருடைய குமாரனை எனக்காக ஒப்புக் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பகுதியிலேயே திருப்தி ஆகிவிடுகிறோம். ஒரு பகுதி அச்சடிக்கப்பட்ட கரன்சி நோட் செல்லாது. இன்னொரு பகுதியும் அச்சடிக்கப்பட்டிருந்தால்தான் அது செல்லுபடியாகும். அதே போலத்தான் தேவன் என்னை நேசிக்கிறார் சொன்னால் இன்னொரு பகுதி அவர் என்னை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார். ஏன் அப்படி என்னை கடிந்து கொள்ள வேண்டும்? அவர் நாம் அநேக சமயங்களில் தேவன் என்னை ஒரு சுபிட்சமான பாதையை நடத்தினால் நல்லதாக இருக்குமே என்று நாம் யோசிக்கிறோம். ஆனால் நிதர்சனமான உண்மை அப்படி இல்லை. கிறிஸ்துவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி கிடையாது. ஆண்டவர் இயேசுவிடத்திலே வந்துவிட்டால் எல்லாம் சுபிட்சமாக இருக்கும். உங்களுடைய குறைகள் எல்லாம் தீர்ந்துவிடும், உங்களுடைய வியாதி எல்லாம் குணமாகும், உங்களுடைய பண கஷ்டம் எல்லாம் தீர்ந்துவிடும் என்பது அது நிதர்சனமான உண்மை கிடையாது. நீங்கள் வேதத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஆண்டவர் இயேசுவுக்கும் அப்படி இல்லை, அவரை பின்பற்றின டீச்சர்களுக்கும் அப்படி இல்லை, அநேக பரிசுத்தவான்களுக்கும் அப்படி இல்லை. ஒரு பிராக்டிக்கல் லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா தேவன் நம்மை சிந்தித்து உடைத்து உருவாக்க வேண்டியதாக இருக்கிறது. அவருடைய சாய்வு கொப்பாய் நம்மை மாற்றுவதுதான் அவருடைய பிரதானமான நோக்கம். அந்த நோக்கத்தின் ஒரு பகுதி தான் அவர் நம்மை சிக்ஷிக்கிறார். இந்த உலகத்திலே பார்க்கணும், நம்முடைய பிள்ளைகள் நல்லா வளரணும், நல்லா படிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லி நாம் அந்த பிள்ளைகளை எவ்வளவோ நாம் சிக்ஷிக்கிறோம், கடிந்து கொள்கிறோம். பொல்லாத தகப்பன் நாட்களாகி நாமே அப்படி செய்யும் பொழுது பரம தகப்பன் அன்பே உருவான நம்முடைய தேவன் எவ்வளவாய் நம்மேல் வைராக்கியமாக இருந்து நம்மை அவர் சீர்பொருந்த வாஞ்சியா இருக்கிறார். அப்படிதான் நான் அதை பார்த்தேன். ஆனால் அப்படியே தேவன் அப்படி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அப்படி நம்மை சிக்ஷிக்கும் பொழுது நமக்கு சில பிரச்சனைகளை, சில சோதனைகளை, சில நெருக்கங்களை, சில வியாதிகளை, சில வேதனைகளை அனுமதிக்கும் போது நாம் என்ன செய்வோம்? ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு, be zealous and repent. ஆங்கிலத்தில் அந்த வார்த்தைக்கு எப்படிதான் அர்த்தம் சொல்றதே எனக்கு புரியல. be zealous and repent. தமிழ்ல ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு.
நாம் செய்தால்தான் வளர முடியும். நாம் வளராமல் இருக்கிறதுக்கு இதுதான் காரணமாக இருக்கிறது. ஒரு பிள்ளை தகப்பன் அந்த பிள்ளையை சிந்திக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளலாம். அந்த பிள்ளை வளர முடியுமா? தாண்டோடித்தனமா தான் இருக்கும் அந்த பிள்ளை. 5 வளையாதது 50 வளையுமா என்று சொல்லுவாங்க தமிழ் பழமொழி. உண்மைதான். நம்முடைய உலகத்தினுடைய தகப்பன் மார்கள் சிந்திக்கும் பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்ளலாம். பிள்ளைகளை வளரவே முடியாது. ஸ்கூல்ல காலேஜில் டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் நம்மளை சரி பண்ணும்போது அதை நாம் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னால் நாம் சரியா படிக்கவே முடியாது. நாம் ஏன் நம்முடைய பிள்ளைகளை சிந்திக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகள் நன்றாய் வளர வேண்டும், ஒழுக்கமாய் வளர வேண்டும், நல்ல நிலைக்கு வர வேண்டும், நல்ல படிக்க வேண்டும். அவர்கள் யாருமே போய் கையெழுதி நிற்கக்கூடாது, தங்கள் சொந்த காலிலே நிற்க வேண்டும், நல்ல ஒரு குடிமகனாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளைக்காக பிரயாசப்படுகிறான். ஆனால் பரம தகப்பன் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஏன் சிந்தித்து கண்டித்து நடத்துகிறார் அப்படின்னா, அவருடைய குமாரனுடைய சாயலை நாம் சோதித்துக் கொள்ள வேண்டும், அவருடைய மகிமையை நாம் சோதித்துக் கொள்ள வேண்டும், அவருடைய மகிமையிலே நாம் பங்கடைய வேண்டும், அவருடைய பரிசுத்தத்திலே நாம் பங்காளிகளாக வேண்டும் என்றுதான் அவர் அப்படி செய்கிறார். அப்படி அவர் செய்யும் பொழுது அதுக்கு நம்ம ஒப்புக் கொடுக்கலன்னா தேவன் நம்முடைய வாழ்க்கையை செய்ய வேண்டிய காரியங்கள் தடைப்படும். குமாரனையே ஒழுக்க சித்தமானான்னு சொல்லி நேரத்தில் நாம் வாசிக்கிறோம். 53ஆம் அதிகாரத்துல குமாரன் தன்னுடைய சொந்த குமாரன் பாவமே அறியாத அவரையும் கூட அவர் நொறுக்க சித்தமானார். It pleased the Lord to crush him. ஏன் அவரை நொறுக்க வேண்டும்? அவர் என்ன பாவம் செய்தார்? அவரிடத்துல என்ன குறை இருந்தது? அவரை வளர்க்க வேண்டியதாக இருந்தது. அவர் வளர வேண்டியதாக இருந்தது. பரிபூர்ணமாய் அவர் வளர வேண்டியதாக இருந்ததால் தான் அப்படி பிதாவாகி தேவன் அவரை நொறுக்கினார். நீங்களும் நானும் எவ்வளவாய் இன்னும் அதிகமாய் நொறுக்கப்பட வேண்டியதாக இருக்கிறோம். நம்மளுக்கு இருக்கிற சுயநலம், பெருமை, பண ஆசை, கண்களின் இச்சைகள் எல்லாவற்றையும் தேவன் நம்மளுக்கு எடுத்து போடுவதற்கு அவர் கையாளுகிற முறை இதுதான். நம்மை நொறுக்கி, நம்மை உடைத்து, நம்மை பலவீனப்படுத்தி, நம்மை சிக்கித்து, நம்மை கண்டித்து அவர் நடத்த வேண்டியதாக இருக்கிறது. தகப்பன் சிக்கியாத புத்திரன் உண்டோ? எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்கிற சிக்கை உங்களுக்கும் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் வேட்டி பிள்ளைகளாக இருக்கிறீர்களே. நாம் வேட்டி பிள்ளைகள் அல்ல. நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, பரம தகப்பன். நமக்காக தன்னுடைய குமாரனையே ஒப்பு கொடுத்தவர், நமக்காக பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தையே இந்த பூமிக்கு அனுப்பினவர், நித்தியமாய் செல்ல பிள்ளையாய் தன்னுடைய வலது பாகத்தில் இருந்த தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினவர் நம்முடைய பரம தகப்பன். நித்தமும் அவருடைய சந்தோஷத்திலே அவர் கழிகூர்ந்து கொண்டிருந்தார். குமாரன் அவரையே இந்த உலகத்துக்கு அனுப்பினார் நமக்காக, அவரோடு நம்மை சேர்த்துக் கொள்ளும்படிக்காக, அவருடைய பரிசுத்தத்திலே நாம் பங்காளிகளாய் மாறுவதற்காக, அவருடைய சுதந்திரத்தை நம்ம கொடுப்பதற்காக. நாம் உணர்ந்துவிட்டால் அவர் நம்மை சிக்ஷிக்கும் பொழுது, நம்மை கண்டிக்கும் பொழுது நாம் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வோம். என்னை சிக்ஷிங்க ஆண்டவரே, என்னை கண்டிங்க ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரே, என்னுடைய சுயநலத்தை, என்னுடைய பெருமையை குறித்த வெளிப்பாட்டை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் அவரிடத்தை போய் கெஞ்சி கொண்டிருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். சில இடங்களை பார்த்தீங்கன்னா சில குளங்கள் இருக்கும். அந்த குளத்து தண்ணீர், ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்கும். மழை பெய்ஞ்சா அந்த குளத்துல தண்ணீர் இருக்கும். அந்த குளத்து தண்ணீரை பல நல்ல காரியங்களுக்கு உபயோகப்படுத்த முடியாது. ஏன்னா அப்படியே அதே அங்கேயே தேங்கி இருக்கும். ஏன்னா கை காலம்னா கழுவலாம் அந்த குளத்துல, அதை குடிக்கலாம் முடியாது. சேரும் தகுதியுமா இருக்கும். அந்த
கொஞ்சம் மழை நின்று போச்சுன்னா அப்படியே கலங்கலாக இருக்கும். ஆடு மாடுகள் வேணால் போய் அங்கே தண்ணி குடிக்கும், மனிதர்கள் வேணால் கை காலில் கழுவுவாங்க. ஆனால் மனிதர்கள் அதை குடிக்க முடியாது. ஆனால் ஒரு நதி, மலையிலிருந்து ஒரு நதி உண்டாகி ஓடிக்கொண்டே இருக்கிறது, அந்த கடலிலே போய் கலக்கிறதுன்னா அந்த நதியோட தண்ணீரை நாம் பருக முடியும். ஏன்னா அது ஓடிக்கொண்டே இருக்கிறது, தேங்கி நிற்கவில்லை, அது அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் அப்படியே தேவனுடைய சிக்ஷைகளை நாம் ஏற்றுக்கொள்ளாதது அப்படியே தேங்கி போயிடுறோம். அது அதிலே ஒரு நல்ல வாசனை வீசார். அநேகர் அந்த அந்த நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த ஜீவ தண்ணீரை பருக முடியாது. ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசத்துடைய ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும், நிற்காது, புறப்பட்டு ஓடும். யாருடைய வாழ்க்கையில் இது சாத்தியமாகும் அப்படின்னா, தேவனுடைய வழி நடத்துதலை, தேவனுடைய சிக்ஷைகளை ஒவ்வொரு நாளும் மிகவும் உற்சாகமாய், மிகவும் ஆர்வமாய் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிற மனிதனுக்கு தான் இது சாத்தியமாகும். தேவன் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் தொடர்ந்து. ஆனால் நாம் அதை கேட்கிறோமா? ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்புவது. இந்த உலகத்தோடு நீங்களும் நானும் அழிந்து போகாதபடிக்கு, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு தேவன் நம்மை சிக்ஷிக்கிறார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், உங்களுக்கு தெரிந்த வார்த்தை தான் அது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31, 32. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நாம் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே நம்மிடத்தில் இருக்கிற குறைகள், நம்மிடத்தில் இருக்கிற சுயநலம், நம்மிடத்தில் இருக்கிற பெருமை எல்லாவற்றையும் நாம் தேவனுடைய வெளிச்சத்திலே கண்டு நம்மையே நாம் தீவிரமாய் நியாயம் தீர்த்து நடந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது, அதாவது நம்மையே நாம் நியாயம் தீர்த்துக் கொள்ளும் பொழுது, நம்மையே நாம் தேவனுடைய வெளிச்சத்திலே கண்டு தேவன் பார்க்கிற விதமாய் என்னை பார்த்து என்னையே நாம் நியாயம் தீர்த்து நான் வாழும் பொழுது இந்த உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? இந்த உலகத்தோடு நான் அழிந்து போகாதபடி, இந்த உலகத்தோடு நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு, நோவாவின் காலத்திலே அந்த 8 பேரை தவிர இந்த உலகத்தை தேவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். நோவா நீதியின் வார்த்தைகளை பிரசங்கித்துக் கொண்டிருந்தான் 120 வருடம். அந்த ஜனங்களோ அதை கேட்கவில்லை. நோவாவும் அந்த குடும்பமும் வேலைக்குள்ளே போன பிறகு தேவன் அந்த உலகத்தை அழித்தார், ஜலப்புலத்தினார். உலகத்தோடு அழிந்து போவதற்கென்று வைக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்தோடு நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இது. தேவன் நம்மை சிக்ஷிக்கல, நம்முடைய பாவங்களை நமக்கு உணர்த்தவில்லை, நம்மை கண்டிக்கவில்லை என்றால்தான் நாம் பயப்பட வேண்டும். அப்படி அவர் செய்கிறார்னா, ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையா என்னை நீ தெரிந்து கொண்டு என்மேல் உரிமை பாராட்டி என்னை நீ சிக்ஷித்து உருவாக்குகிறீர் ஆண்டவரே, நன்றி என்று நாம் சந்தோஷமா இருக்க முடியும். நாங்கள் வேட்டி பிள்ளைகள் அல்ல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய குமாரன் மூலமாய் உமக்கென்று எங்களை நீ தெரிந்து கொண்டவர்கள், நாங்கள் உம்முடையவர்கள். அதனால்தான் இந்த வாழ்க்கையை உரிமையாக நீங்கள் இடைப்படுகிறேன். இந்த உலகத்தோடு நாங்கள் ஆக்கினைக்குள்ளாக்காதபடிக்கு எங்களை சிக்ஷிக்கிறீர் ஆண்டவரே, நன்றி. உங்களுடைய குமாரனுடைய சாயலை மகிமையை கொடுக்கவே நீ விரும்புகிறீர். எங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல வாசனையை வீச வேண்டும் என்றே நீ விரும்புகிறீர் ஆண்டவரே.
நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி நாம் நம்ம ஒப்புக் கொடுக்கலாம். அநேக சமயங்களில் நமக்கு ஏற்படுகிற சோதனைகள், நமக்கு ஏற்படுகிற வியாதிகள், நெருக்கங்கள் எதனால் ஏற்படுகிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் என்னை சிக்ஷிக்கிறார், தேவன் என்னை நேசிக்கிறார், அதனால்தான் என்னை சிக்ஷிக்கிறார், என்னை கடிந்து கொள்றார். நான் மனதிருப்பட்டும், நான் நொறுங்கிவிடட்டும், நான் அவருடைய கரத்திலே ஒரு பொய்யவன் கரத்திலே ஒரு மண்பாண்டத்தை போல நான் உருவாகிவிடட்டும். ஆண்டவரை நீர் விரும்புகிற ஒரு பாத்திரமாய் நான் உருவாகிவிடட்டும். எவ்வளவு பெரிய அழைப்பை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். புயவன் கையிலே இருக்கிற களிமண்ணை போல ஆண்டவரே நான் உமக்கென்று உருவாகிவிட்டோம். ஆண்டவரே அநேகம் சகோதரருக்குள்ளே உங்களுடைய குமாரன் முதற் பேரானவராக இருக்கும்படிக்கு முதலாவது பிறந்தவர் நாமெல்லாம் அவருடைய சகோதர சகோதரிகள். அதற்கு தான் நம்ம இப்படியெல்லாம் தேவன் நடத்துகிறார். நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு சிக்ஷை இல்லை, கண்டிப்பு இல்லை என்றால் தான் நாம் சோர்ந்து போக வேண்டும். தேவன் நம்மை சிக்ஷிக்கிறார், நம்மை கண்டிக்கிறார், நம்மை நெருக்கங்களுக்கு உட்படுத்துகிறார் அப்படின்னா நான் தேவனுடைய பிள்ளை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். எப்படி உறுதிப்படுத்திக் கொள்றது? அப்படித்தான் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம், தேவனுடைய பிள்ளை நான். அதனாலதான் அவர் என் மேல் வைராக்கியமாய் வந்து என்னை இப்படியெல்லாம் நடத்துகிறார். எனக்கு சில வியாதிகளை அனுமதிக்கிறார், சில பிரச்சனைகளை அனுமதிக்கிறார், சில சோதனைகளை அனுமதிக்கிறார், பிள்ளைகள் மூலமாக சில நெருக்கங்களை அனுமதிக்கிறார், பண பிரச்சனை, பண தேவை, எல்லாவற்றும் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்திலே போய் அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். அவரை அண்டிக் கொண்டோம்னா நாம் சரியாகிடுவோம். ஆனா நாம் என்ன சொல்றோம்? இஸ்ரவேல் ஜனங்களை போல அநேக சமயங்களில் நாம் முறுமுறுக்கிறோம். ஏன் தேவன் இப்படியெல்லாம் எனக்கு அனுமதிக்கிறார்? நான் என்ன பாவம் செய்தேன்? நான் என்ன தவறு செய்தேன்? நாமெல்லாம் பெரிய பத்துவான்கள் போல நம்ம நியாயப்படுத்திக் கொண்டு, தேவன் பேரில் முறுமுறுத்திக் கொண்டு, மனிதர்கள் பேரில் முறுமுறுத்திக் கொண்டு, சூழ்நிலை பார்த்து நாம் முறுமுறுத்திக் கொண்டு இருப்பதால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஒன்றுமே செய்ய முடியல. தேங்கின தண்ணீரை போல இருக்கிறோம். ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறோம். எவ்வளவு ரட்சிப்பை தேவன் நமக்காக சம்பாதித்திருக்கிறார், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு குறை, மனத்தாங்கல், மனமுறிவு, இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது? நம்முடைய சுயம், நம்முடைய பெருமையை மேலோக்கி நிற்பதால் தான் இதெல்லாம் நம்மிடத்தில் எழும்புகிறது. அந்த உத்தம சபைக்கு நன்றி சொல்லுங்கள் எழுதியிருக்காங்க, பின்னாடி போடல. அப்படி நாம் நன்றியுள்ளதாக இருக்க முடிகிறதா? ஒருவருக்கு ஒருவர் be thankful to one another, அப்படி நாம் பார்க்க முடிகிறதா? ஒருவரை ஒருவர் ஒருவருக்கு ஒரு நன்றியுள்ளவர்களாயிருங்கள். ஒருவரை ஒருவர் நீங்கள் பட்சமாய் நேசியுங்கள். இதுக்குதான் தேவன் எல்லாவற்றையும் செய்வார். சில சமயங்களில் நாம் மற்றவர்களை மதிக்கிறதில்லை, மற்றவர்களை நேசிக்கிறதில்லை, மற்றவர்களை கனம் பண்றதில்லை. அப்ப தேவன் நம்மை உடைக்க வேண்டியதாக இருக்கு, நம்மை சிக்ஷிக்க வேண்டியதாக இருக்கு. சபைன்னா அதுதாங்க. சபைன்னா நாம் ஒருவரை ஒருவர் அவர் நம்மை நேசித்தது போல நேசிக்கிறது, கனம் பண்றது, பயத்துடனே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து இருக்கிறது. அப்படிதான் தேவன் பதிகமாய் உணர்த்தி இருக்கிறார். சபையில சில பேருக்கு வியாதி, சில பேருக்கு பிரச்சனைனா அவங்களை போய் பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. தேவன் என்னோடு பேசினார். அவங்களுக்கு போய் அவங்களை விசாரிக்கிறது நமக்கு மனசு இல்லை. என்ன சபையில நாம் இருக்கிறோம்? சபை ஐக்கியத்தில் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். யாரையும் நான் கட்டாயப்படுத்தலைங்க, தேவன் என்னோடு பேசினதை நான் உங்களுக்கு சொல்றேன். எதுவுமே தேவனுடைய சபையிலே கட்டாயமே கிடையாது. தேவன் விடுதலை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் ஒரு சரீரத்தில் இருக்கிறோம், ஒருவருக்கு ஒரு அவயவமா இருக்கிறோம். ஒரு அவயவம் பாடுபடும் பொழுது இன்னொரு அவயவம் பாடுபடும் என்ற உணர்வு நமக்கு இருக்கிறதா? அட்லீஸ்ட் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? இப்படிலாம் இல்லாமல் நாம், எனது, என்னுடைய குடும்பம், என்னுடைய காரியங்கள் இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தால்
அது சரீரத்திலே இணைந்திருக்க முடியாது. ஒரு சரீரம்னா ஒன்றுக்கொன்று அதை அப்படியே இணைந்திருக்கும். நான் ஒரு சரீரத்தில் இருக்கிறேன், சபையில் இருக்கிறேன், ஆண்டவர் தலையா இருக்கிற சபையில் இருக்கிறேன்னா ஒருவருக்கொரு நாம் இசைந்திருப்போம். இந்த கைக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இந்த கை சொல்றது இந்த கை கேட்காது. ஆனால் தலையில் இருக்கிற மூளை சொல்றது இந்த கை கேட்கும், இந்த கை கேட்டு இந்த கை உதவி செய்யும். அதுதான் சபை. ஆண்டவரை நான் முதலாவது வைத்து ஆண்டவர் சொல்வதை கேட்டேன்னு சொன்னா சரீரத்தில் அவயங்கள் ஒன்றோடு ஒன்று இசைந்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஐக்கியத்துக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த மேன்மையை நாம் உணர வேண்டும். இதற்கு தான் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில அவர் நடத்திக்கிறார். ஏதோ சபைக்கு வர்றோம், போறோம், அது கொஞ்ச காலம் இருக்கலாம் ஆரம்பத்தில். ஆனால் நாம் வளர 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 ஆண்டவரே நீர் தலையாயிருக்கிற சபையை நீ போஷித்து காப்பாற்றுகிறீர். எழுதியிருக்கு வேறத்துல சபையை அவர் போஷித்து காப்பாற்றுகிறார். அந்த சபையை நாம் மதிக்கிறோமா, கனம் பண்றோமா, ஒருவரை ஒரு நாம் கனம் பண்றோமா? தேவன் பேசுவார். நமக்கு கேட்கிற காலம் இருந்தால் தேவன் பேசுவார். நாம் அப்படியே நாம் நம்மை ஒப்பு கொடுத்து மனதில் விடலாம். தேவன் சொல்றதை கேட்போம். எவ்வளவு நாளைக்கு இப்படியே இருக்க போறோம்? ஏதோ வந்தோம், எனக்கு பிடிச்சவங்க 2 பேர்கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னா மறுபடியும் நாம் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ண போறோமா? என்னுடைய ஸ்டேட்டஸ் இருக்கிறவங்களோடு நான் பேசுறேன். என்ன மாதிரி படித்தவங்க, என்ன மாதிரி வசதி படைத்தவங்க, அவங்களோடு நான் பழகிறேன். ஆனா மற்றவங்களோடு நான் பழக எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா நான் சபையில் இல்லைங்க. தேவன் நான் சபையில் இருக்கிறதாகவே அவர் நினைத்துக் கொள்ளவே மாட்டார். நான் நினைச்சுக்கலாம் சபையில் இருக்கிறேன்னு சொல்லி. தேவனை பொறுத்த மட்டும் நான் சபையில நான் ஒன்று இல்லை. ஒரு சபை, ஒரு சரீரம் நான் ஒன்று கொண்டு அது பிணைந்திருக்கும், இசைவாய் கட்டப்பட்டிருக்கும். அவரிலே நான் வளருகிறேன் அப்படின்னா அப்படித்தான் என்னுடைய வளர்ச்சி சபையில் ஐக்கியத்திலே தான் வளரும். இதற்கு தான் தேவன் எல்லாவற்றையும் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்மை பலவீனப்படுத்தி நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வதற்கு தான் தேவன் நம்மை சபையிலே வைத்திருக்கிறார். We are not individuals. இண்டிவிஜுவாலிட்டி அது சபையில தேவையில்லை. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 11 மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷனாகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலர்களாகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷராகவும், சிலரை இணைப்பராகவும் போதராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வந்திக்கிறதுக்கு எதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகளாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்க சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஒரு அவயத்துல ஒரு உறுப்பு, ஒரு ஆர்கன் வேலை செய்யணும்னா அந்த சரீரமே பேரலைஸ் ஆயிடும். ஏதாவது ஒரு ஆர்கன், ஒரு உறுப்பு என் சரீரத்தை வேலை செய்யணும்னு சொன்னா நான் சரியாய் நடக்க முடியாது, சரியாய் உட்கார முடியாது, சரியாய் சாப்பிட முடியாது. அதே போலதான் ஒவ்வொரு அவயமும் பன்னாரம் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே. நம்ம அநேக சமயங்கள்ல எனக்கு தேவன் ஒரு ஊழியத்தையும் கொடுக்கல, ஒரு பொறுப்பையும் கொடுக்கல, ஸ்பெக்டேட்டர், நான் வந்து உட்காந்துட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு இருக்கிறோம். இல்லைங்க, அப்படி இல்லை. நீங்கள் சபையில் இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்று தேவன் ஏதாவது ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார்.
உங்களுடைய பகுதியிலே நீங்கள் முக்கியமானவர்கள். நம்முடைய சரீரத்தில் எவ்வளவு உறுப்புகள் பார்க்க முடியாமல் இருக்கிறது. இருதயம், நுரையீரல், சிறுகுடல், பெருங்குடல், பித்தப்பை, கல்லீரல், அந்த ஈரல் எது சொல்றாங்க, கிட்னி எல்லாம் சரியா வேலை செய்யறதால்தான் நாம் நடமாட முடிகிறது. அந்த உறுப்புகள்லாம் நான் வெளியே தெரியல, இருதயம் எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, நான் வெளியில தெரியல, நான் ஒன்றும் வேலை செய்ய மாட்டேன்னா சோக் தான் வரும். அப்புறம் ஓகே, இருதயம் ஒரு நாளைக்கு எவ்வளவு ரத்தத்தை பம்ப் பண்ணுது, கிட்னி எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு சுத்திகரித்து அசுத்தங்களை வெளியேற்றுகிறது, உடல்கள் எல்லாம் இசைவாய் ஒரு வேலையை செய்யறதுனால ஒரு சரீரம் இயங்குகிறது. சரீரமான சபையும் அப்படித்தான். நாம் எல்லாரும் தன் அளவின்படியே அவனவன் கொடுத்தபடியே அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சி உண்டாக்குகிறது. இது முகாந்திரம் தேவனுடைய அன்பு, தேவனுடைய அன்பினால் உந்தப்பட்டு நாம் எல்லாரும் நம்முடைய அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்ய வேண்டும். இது பேசுறவங்க மட்டும்தான் முக்கியமானது கிடையாது. இன்னும் எவ்வளவோ சபையில எவ்வளவோ காரியங்கள் அதெல்லாம் மறைவான ஊழியர்கள் எவ்வளவு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் சில பேர் எதுவுமே ஈடுபடாமல் நீங்கள் ஒதுங்கி இருக்கிறது தேவனுடைய சித்தமே இல்லை. தேவன் உங்களை சிந்திக்கிறார், உங்களோடு பேசுகிறார், உங்களை உடைத்து உருவாக்க விரும்புகிறார். உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஒரு சரீரமான சபையை நீங்கள் ஒன்றிவிடுங்கள். சபையில் இல்லாத ஒரு அவயத்தை சபைக்கு சொந்தமானது என்று சொல்லவே முடியாது. தேவன் நம்மை அப்படித்தான் நம்முடைய சுயநலத்திலிருந்தும் பெருமையிலிருந்தும் நம்மை விடுவித்து நாம் மக்களோடு இசைந்து சபையினுடைய வளர்ச்சிக்காக பிரயாசப்படுவதற்காகத்தான் நம்முடைய வாழ்க்கை எல்லாத்தையும் நடந்திருக்கிறார். நான் மனதிருக்கிறேன், நான் ஒரு உணர்வுக்கு வந்திருக்கிறேன். மற்றவர்களை கனம் பண்ணி, மற்றவர்களை மேன்மையாக எண்ணி நிருபங்கள்லாம் வாசிக்கும் பொழுது பவுல் 7 நிருபங்கள்ல எவ்வளவாய் அந்த பத்துவான்களை அவர் மேன்மைப்படுத்துகிறார். ஒருவரை ஒருவர் எவ்வளவாய் அவர் கனம் பண்றார். கனம் பண்ணி அவர்களை அவர் அவ்வளவாய் நேசித்து நிருபங்களை எழுதுகிறார். நாம் காற்றினால் அலைகிறதை போல மனிதருடைய சூதும் வஞ்சிப்பதற்கு எதுவான தந்திரமுள்ள போதலுமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகளாயிராமல் வேதத்தை நாம் பார்ப்போம். வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறது, வேதத்தில் தேவன் என்ன பேசுகிறார், தேவனுடைய மனிதர்கள் தேவனை நெருங்கி வாழ்கிற மனிதர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று நாம் கேட்போம். கேட்டோம்னா நாம் சரியாகி விடுவோம். சங்கீதம் 141 நீதிமான் 5ஆம் வசனம், நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை குறித்து நாம் கேட்கிறோம். அதற்கு வெளிப்பிரகாரமான அடையாளங்களுக்கு நாம் திருப்தி ஆகி விடுகிறோம். அந்நிய பாஷையில பேசுறது, சில உணர்ச்சி வசப்படுறது, அதெல்லாம் தேவன் கொடுப்பார், நல்லதுதான். ஆனால் அவருடைய அபிஷேகம் நம்ம தங்கி இருக்கணும். அவருடைய அபிஷேகம் நம்மை நடத்தணும். ஒவ்வொரு நாளும் நாம் நடத்தப்பட வேண்டும். அப்படின்னா நான் நீதிமான் என்னை கடிந்து கொள்ளும் பொழுது, என்னை தயவாய் விட்டு என்னை கடிந்து கொள்ளும் பொழுது அது என் தலைக்கு எண்ணெய் போல இருக்கும். என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. I will not reject it. I will take it as from God. தேவனிடத்திலிருந்து வருகிறது போல நான் அதை எடுத்துக்கொள்வேன். அவர்தான் அபிஷேகத்திலே நிலைத்திருப்பான். நாம் என்ன பண்றோம்னா, பிரபாகர் சொல்றது போல உட்காந்துட்டு மார்க் போடுறோம். இந்த சகோதரனுக்கு 40 மார்க்கு, இவர் 6 மணி நேரம் பேசினாரு, இவருக்கு ஒரு 50 மார்க்கு.
தேவனுடைய வார்த்தை நம்மை கடந்து வருகிறதா? ஞாயிற்றுக்கிழமை நான் பிரயாசப்பட்டு நான் இங்கே சபைக்கு வருகிறேன், தேவனுடைய சமூகத்திலே வந்து அவரை ஆராதிக்கிறேன், அவருடைய வார்த்தைகளை கேட்கிறேன். அந்த வார்த்தைகளை என்னை கடந்து வரும்போது நான் என்ன செய்கிறேன்? அது என்னுடைய ஆவியையும் ஆத்மாவையும் பிரிக்கிறதா இருக்கிறது. என்னுடைய மனுஷிகத்திலிருந்து அதை பிரித்து என்னை ஆவிக்குள்ளவனாய் மாற்றுகிறது தேவனுடைய வார்த்தை. அதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஐ பிகம் எ ஸ்பிரிச்சுவல் மேன். அதுதாங்க தேவன் செய்ய விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையில. உட்கார்ந்து ஒருத்தர் நாம் நியாயம் இருக்கிறதுக்காக இல்லை. பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சீர்தூக்கி பாருங்க. நியாயம் தீர்த்து நீங்கள் எப்படி இன்றைக்கு இருக்கிறீர்கள்? நான் மனதில் இருக்கிறேன். எவ்வளவோ வார்த்தைகள் என்னை கடந்து வரும்பொழுது நான் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். அதனால்தான் என்னால் வளர முடியுது. இந்த அளவுக்காக என்னால் வளர முடிந்திருக்கிறது. அது இல்லாமல் தேவனுடைய வார்த்தை நம்மை கடந்து வரும்பொழுது அதை யார் பேசுகிறார்கள் அப்படின்னு பார்ப்பதை விட்டுவிட்டு தேவன் பேசுகிறார் என்று அதை எடுத்துக்கொண்டோம்னா நாம் வளர்ந்து வருவோம். நான் கடைசிக்கு இப்படிதான் இருக்க விரும்புகிறேன். எந்த சகோதரன் பேசினாலும் இன்றைக்கு ஒண்ணுமில்ல, ஒரே நாங்கள் பேசிவிட்டு உட்கார்ந்து ஒரு சகோதரன் மதடிப்பட்ட ஒரே ஒரு வார்த்தையை எடுத்து காட்டினார். எவ்வளவு அருமையான வார்த்தை தெரியுமாது, அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஒரு வாலிப சகோதரன் ஒரே ஒரு வார்த்தையை பழைய பாட்டில் எடுத்து காட்டினார். அதை கடைசி அவங்களை காண்பிக்கிறார். அதுதான் சபை. அவரை நான் கனம் பண்ணோம், அவரை நாங்கள் மதித்தோம். இப்படித்தான் நாம் ஒரு மதிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நம்மை கடந்து வரும்பொழுது அதை அசட்டை பண்ணவே கூடாது. தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்மை சுற்றி எவ்வளவு காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் நம்மை ஒரு உணர்வுக்கு கொண்டு வர வேண்டும். உத்தரகண்ட்ல வெள்ளம் வருது, பில்டிங் இடிஞ்சு உழுது, வத்தி பொட்டி போலன்னா அது என்னை ஒரு உணர்வுக்கு கொண்டு வர வேண்டும். நேற்று பார்த்தோம், ஏதோ ஒரு அபூர்வமான வீடியோ காட்டினாங்க. ஒரு 10-15 பேர் ஒரு ஆற்றை கடந்து வருகிறார்கள். நீங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். நான் நேற்று பார்த்தேன் அந்த காட்சியை. 10-15 பேர் ஒரு ஆற்றை கடந்து வருவாங்க. உத்தரகண்ட்ல வந்துட்டாங்க, பாதி வழி வந்துட்டாங்க. பாதி வழி வந்த உடனே திடீரென்று அந்த ஆற்றிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. இந்த 10-15 பேர்ல ஒரு 10 பேர் ஓடி வந்துட்டாங்க அண்ணாண்ட கரைக்கு. 5 பேர் மாட்டிக்கிட்டாங்க நடுவுலையே. அந்த நடுவில் ஒரு சின்ன ஒரு மேடு மாதிரி ஒரு குன்று போல இருக்கு. ஒரு 2-3 பெண்கள், 2 ஆண்கள் அந்த குன்றை பிடிச்சிட்டு அப்படியே மரண பயத்தோடு நிற்கிறாங்க. வெள்ளம் வந்துட்டே இருக்கு. அண்ணாண்ட கட்டுறாங்க, கரையிலிருந்து வாங்க வர முடியல. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. வெள்ளம் அதிகமாயிட்டே இருக்கு. குடிச்சுட்டே இருக்கிறாங்க, நடுங்கிக் கொண்டே இருக்கிறாங்க. வந்தது ஒரு பெரிய வெள்ளம் அடிச்சு கொண்டு போய் கீழே விட்டுது. 5 பேரையும் செத்து போயிட்டாங்க. நேரடியா அப்படி எடுத்துருக்காங்க வீடியோவில். இப்படி காரியங்கள் நம்ம சுற்றி நடக்கும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்? தேவன் நம்மோடு பேசவில்லையா? ஒரு சமயம் ஆண்டவரத்துல கேட்டாங்கல்ல, ஏதோ ஒரு கோபுரம் இடிந்து விழுந்தது அப்படின்னு சொன்னாங்க. எங்க இருக்கு அந்த வார்த்தை? லூக்காயின சுவிசேஷத்துல ஒரு இடத்துல இருக்குல்ல, எடுங்க. பதிமூன்றாம் அதிகாரம். பிலாத்து சில கலிலேயருடைய ரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். லூக்கா 13:1. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவர்கள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாதிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? உத்தரகண்ட்ல அப்படி இறந்தவங்களை பார்த்து அவங்க பாவிகள் நீங்க நினைக்கிறீங்களோ? நாமெல்லாம் நீதிமான்கள் என்று நினைக்கிறீங்களோ? நீங்க அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். இந்த வார்த்தை உங்களுடைய இதயத்தில் குத்த வேண்டும். என்று நாம் மனம் திரும்பவில்லை என்றால் அந்த ஜனங்களைப் போல சிலைகளையும் கற்களையும் வணங்கி கொண்டிருந்தால் நாமும் கூட அப்படியே அழிந்து போய்விடுவோம். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை என்றால்
தேவன் நம்மோடு பேசும்போது அந்த வார்த்தைக்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கவில்லை என்றால் அந்த உலகத்தின் அசுத்தங்களிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று தேவன் பேசும்போது வாலிபர்கள் அதற்கு கை கொடுக்கவில்லை என்றால் கெட்டுப் போவீர்கள். நரகம் என்று சொன்னால் உங்களுக்கு சிரிப்பாக இருக்கிறது, சிரிக்கிறீர்கள். நரகமாவது பள்ளங்கட்டியாவது போங்கடா, நீங்கள் பேசிக் கொண்டே இருங்க நரகம் நரகம் என்று சொல்லி. எங்களுக்கு அதெல்லாம் தேவை. நாங்கள் வாழ்க்கை அனுபவிக்க போகிறோம். அனுபவித்துக் கொண்டே இருங்கள். நீங்கள் மனம் திரும்பவில்லை என்றால் நீங்கள் அப்படியே கெட்டுப் போவீர்கள். உங்களை காப்பாற்ற விரும்புகிறோம். நாங்கள் பிள்ளைகளே உங்களை காப்பாற்ற விரும்புகிறோம். Take the word of God serious. கடைசியாய் ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். அற்புதமான வார்த்தை. என் கடிந்து கொள்வதற்கு நீங்கள் திரும்பினால், அதை ஏற்றுக்கொண்டால், என்னிடத்திலே நீங்கள் வந்தால், மனம் திரும்பினால், என் ஆவியை உங்களுக்கு நான் அருளுவேன். I will give my spirit to you. என்னுடைய அபிஷேகத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன். இதாங்க மெய்யான அபிஷேகம். என்னுடைய வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன், என்னுடைய வெளிப்பாட்டை உங்களுக்கு அருளுவேன். நான் என்னுடைய வார்த்தைகளே புதைந்து கிடக்கிற அநேக காரியங்கள் உங்களுக்கு தெரிவிப்பேன். இதைத்தான் நான் விரும்புகிறேன் ஆழமாய். தேவன் அவருடைய ஆவி எனக்கு கொடுக்க வேண்டும், என்னை குறித்த வெளிப்பாட்டை எனக்கு அவர் கொடுக்க வேண்டும், அவரை குறித்த வெளிப்பாட்டை கொடுக்க வேண்டும், அவருடைய வார்த்தையிலே வெளிப்பாட்டை எனக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் வளர முடியும். தேங்கி போன தண்ணீரை போல இல்லாமல் ஓடுகிற ஜீவ தண்ணீராய், ஓடுகிற நதியாய், அநேகரை ஆஸ்வதிக்கிற ஒரு ஜீவ தண்ணீராய் நாம் இருக்க முடியும். இதை வாங்கித்தால் அவர்களே வருவோம். அவருடைய கடிந்து கொள்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுத்து மனம் திரும்புவோம். மனம் திரும்புவதில் தான் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு அவகாசம். அந்த அவகாசத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். மற்றவங்களை பார்த்து, இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து நம்மை நாம் நியாயப்படுத்திக் கொள்ள வேண்டாம். we are better than them. அவங்களோட நாங்கள் மேன்மையான யோக்கியமானவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். நீங்களும் மனம் திரும்பாவிட்டால் அப்படியே கெட்டுப் போவதிலிருந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஏற்றுக்கொள்வோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல ஒரு வார்த்தையை எனக்கு சொல்லுகிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் இவ்வளவு நேரமாய் நாம் தேவனுடைய வார்த்தையில எந்த அளவுக்கு கவனமாய் கேட்டோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை நீங்க நினைச்சிட்டே இருக்கணும். மறக்கப்படாது, மறந்தீர்கள்னு ஆண்டவர் சொல்லக்கூடாது. பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல. சிறு பிள்ளைகள் 2 வயசுலேயே இந்த பிள்ளைகளை சீர்படுத்தணும். அது வரைக்கும் அதை அறியாமல் செய்யும். ஆனால் 2 வயதாக நம்ம ஓரளவு விவரம் தெரியும். நான் வாலிபனாக இருந்த பொழுது கேட்ட வார்த்தை, 2 வயதிலேயே நீங்கள் பிள்ளைகளுக்கு பரம்படுத்தணும்னு ஒரு கூட்டத்தில். எனக்கு இன்னும் திருமணமாகலை, ஆனால் நான் தீர்மானித்திருந்தேன். அதே மாதிரி எனக்கு திருமணமாகி தேவனை குழந்தையும் கொடுத்து முதல் குழந்தையை கொடுத்து பிற்பாடு எப்பொழுது 2 வயது ஆகுமோ அதை சிருஷ்டிக்கிறதுக்குன்னு ஒரு சிறிய தொடக்க பூச்சியை ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது தாங்கக்கூடிய அளவு தண்டிக்கணும் ஆவலா இல்லை. ஆனால் பிள்ளை சீர்படுத்தணும். ஏதோ ஒரு வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாத பொழுது அப்பா அடிப்பேன், கீழ்ப்படினா அப்பா அடிப்பேன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அந்த பிள்ளை அதை ஒரு முறை மீறும் பொழுது அந்த பிள்ளையை தனியாக அழைச்சிட்டு வந்து, ஏன்னா பிள்ளைகளை மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம திட்டிக்கக்கூடாது, தண்டிக்கக்கூடாது. என்னாலும் அவர்களுக்குன்னு ஒரு சுய கௌரவம் இருக்கும்.
அதெல்லாம் வளர்ந்த பிற்பாடு அந்த கௌரவத்தெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருடைய பிள்ளை ஆகட்டும். ஆனால் பிள்ளைகளுக்கு உரிய கௌரவம் அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட், அந்த மரியாதை நமக்கு தரணும். மற்ற பிள்ளைகளுக்கு முன்னாடி, அண்ணன் தம்பிக்கு முன்னாடியே, மற்ற நண்பர்களுக்கு முன்னாடி பிள்ளைகளை கண்டிக்கக்கூடாது. அப்போ அந்த பிள்ளை நான் தனியாக அழைச்சிட்டு வந்து எங்கே அடிக்கணும்னு எனக்கு என்னுடைய மூத்த சோதரன் சொல்லி கொடுத்தார். எங்கே நிறைய சாதா இருக்கு அங்கே அடிக்கணும், அங்கே தான் தண்டிக்கணும். தான் தயவாய் குட்டி, சங்கீதத்தில் ஒரு வார்த்தை பார்த்தோம்ல, குட்டினா கடினமாய் குட்டி இல்லை, தயவாய் குட்டி குட்டணும். ஆனால் தயவு, அதுதான் கண்டிக்கிறதுலையும் பெரும்பெடுக்கும் பொழுதும் ஒரு தயவு. எங்கே நிறைய சதை இருக்கு, சரி அவன் போட்டிருக்கிற ஜட்டி போட்டிருந்தானா அது அவனுக்கு தடுக்கும், முழு அடியும் விழாது. அதை நீக்கி ஜட்டியை எடுத்துட்டு நான் அவனை தண்டித்தேன். அதுதான் முதல் அடி, அவன் பெற்ற முதல் அடி. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இரண்டாவது பிள்ளை எப்போ நான் கண்டிச்சேங்க எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் முதல் பிள்ளை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் கண்டித்த உடனே என் முகத்தை அப்படி பார்ப்பான், அவர் ஒரு ஆச்சரியமா, இல்லை இது வரைக்கும் இல்லாத ஒரு புதுசாக இருக்கு. அப்பா சொன்னாரு மீறி போகணும் தான், இப்படியாமல் போகணும், ஆனால் இப்படி அடிச்சிட்டாங்களே. அவன் ஆச்சரியமாக பார்ப்பான், வலி வேதனை. அடுத்த செகண்ட் அப்பான்னு என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டான், என் காலில் இரு கட்டி பிடிச்சிக்கிட்டான். தேவன் அதை தான் விரும்புகிறார். அடித்த உடனே நீ எனக்கு அப்பா கிடையாது, அவனுக்கு பிள்ளை கிடையாது, அதை கோச்சிட்டு ஓடி போட. சிறு பிள்ளைகளை போல தன்னை தாழ்த்துகிறவன், சிருஷ்டிக்கும் பொழுது தன்னை தாழ்த்துகிற பிள்ளை. நான் அந்த பிள்ளைகிட்ட நான் அப்போ கற்றுக்கிட்டேன். எத்தனை இடத்துலையோ அந்த வார்த்தைகளை நான் சொல்லி தான் இருக்கேன். இங்கேயும் நான் சொல்ல, இது கிட்டத்தட்ட ஒரு 3வது முறையாவது நான் உங்களை சொல்ல நேரிடும். எத்தனை பேர் புதுசாக வந்திருக்கீங்க, ஒருவேளை உங்களுக்கு முதல் முறையாக கூட இருக்கலாம். அடித்தவன அந்த பிள்ளை உதறிட்டு ஓடி இல்லை, பயந்துட்டு ஓடி இல்லை, இந்த அப்பா மோசமான அப்பா அப்படின்னு ஓடி இல்லை. அன்புள்ள அப்பா தான், என்னை கோஷித்து எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்ட அப்பா தான், என்னை தூக்கிட்டு அங்கங்கேயும் வேடிக்கை காட்டின அப்பா தான். ஆனால் இப்போ அந்த அப்பா ஒரு காரியம் செய்கிறார், என்னை தண்டிக்கிறார். சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். பிள்ளைகளுக்கு சொல்வது போல, நான் உன்னை சேர்த்துக்கிறேன்ப்பா, சேர்த்துக்கொள்ளதான் என்னிடத்துல நீ வந்தா நான் உன்னை பிறகு தள்ளிட மாட்டேன், நான் சேர்த்துக் கொள்ளுகிற மனசு உள்ளவன் தான். ஆனா நான் உன்னை சிக்ஷிப்பேன், ஏனென்றால் நீ என்னுடைய பரிசுத்தத்துக்கு நீ பங்குள்ளவனாகும். சென்ற வாரம் கேட்டோம் இல்லையா, இதே 12ஆம் அதிகாரத்தில் அடுத்த 2 வசனம் தாண்டி இப்படிதான் இருக்கும். 10ஆம் வசனத்தில் அப்படிதான் இருக்கும். அதனுடைய நடுப்பகுதியில் பாருங்க, முதல்ல முழுசம் வாசிப்போம். அவர்கள் தங்களுக்கு பூமிக்குரிய தகப்பன்மார்கள். ஒருவேளை தகப்பனை சிருஷ்டிக்கணும்னா தாய் சிருஷ்டிக்கணும். தகப்பன் வந்து பிள்ளைய செல்ல பாராட்டிகிட்டே தான் இருக்கிற, பெரும்பெடுக்கிறதே இல்லை. பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற போதனையும் சிக்ஷையிலும் வளர்ப்பீர்களாக அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒருவேளை புருஷன்மார்கள் கீழ்ப்படியலன்னு சொன்னால், புருஷன்மார்கள் இல்லாத சமயத்தில் அல்லது புருஷன்மார்கள் மனம் திரும்பாத புருஷர்களாக இருந்தால், அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு நடுக்காதவர்களாக ஏனவான வாழ்வர்களாக இருந்தால், சகோதரிகள் தாய்மார்கள் நீங்க பெறப்படணும். பிள்ளைகளுக்கு எவ்வளவு சொல்லலாம், அவர்களுக்கு கண்டிப்பு வேண்டும், தண்டிப்பு வேண்டும். ஆனால் அவருக்கு அக்கறை கிடையாது, அவர் பொறுப்பு கிடையாது அப்படின்னு முறுமுறுத்துக்கிட்டு நான் தான் செய்யணும் அப்படின்னு இல்லை. பணிந்த ஒரு ஆவியில் ஆண்டவரை யாராவது ஒருத்தவங்க செய்யணும். என்னுடைய கணவர் செய்யணும், அவர் செய்யறார், நான் செய்ய எனக்கு உதவி செய்யும். பணிந்த ஆவியில் எப்பொழுதெல்லாம் ஒரு கணவருடைய இடத்துல ஒரு நுழையணும்னு சொன்னால் ரொம்ப ஒரு பயம் வேணும். தேவன் நியமித்த ஆளுகை, எனக்கு மேலாக வைத்திருக்கிற ஆளுகை. சபையில் அதே மாதிரி மூத்த சகோதரர்கள் அப்படின்னு சொன்னா நம்ம கொடுக்கப்பட்ட எல்லை விட்டு இன்னொரு எல்லை போகணும்னு சொன்னா நமக்கு பயம் இருக்கணும், நடுக்கம் இருக்கணும். தேவன் நீ செய்யணும் சொன்னாலோடைய நம்ம செய்யவே கூடாது. அப்ப பணிந்த ஆவியோட ஒரு தாய் தன் பிள்ளைகளை சிருஷ்டிக்கலாம். என்ன இருக்கு, அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி. ஏதோ ஒரு விடுதலை பாருங்க, ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் தேவன் ஒரு வித்தியாசத்தை கொடுத்தார். உனக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிருஷ்டித்தார்கள். தாய் தகப்பன நம்ம எவ்வளவு வரையும் பெறம்பெடுப்பேன். நான் 12 வயதிலே பெறம்பெடுக்க வச்சுட்டேன். பிள்ளைகளுக்கு 12 வயசு பெருமை தூக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவருடைய சிஷ்டை வேற மாதிரி தான் இருக்கு. ஒன்று முழங்கால் போடு 5 நிமிஷம் எதுவும் பேசக்கூடாது, முழங்கால் போடு முட்டி போடு, அல்லது உனக்கு இது கிடையாது, இன்னைக்கு நீ அங்கே போகக்கூடாது, இதை செய்யக்கூடாது. பிறந்துதான் தண்டனையும் கிடையாது, சிஷ்டையும் கிடையாது. கண்டிப்பு, சில தண்டனைகள் வளர்ந்த பிள்ளைகளுக்காக தான் தர முடியும். உனக்கு ரொம்ப இந்த விளையாட்டு ரொம்ப பிரியமா விளையாட்டு, இந்த பந்து வச்சு விளையாடுறியா, இன்னைக்கு விஷயம் உனக்கு பந்து விளையாட்டு கிடையாது, பந்து கிடையாது. அல்லது இன்னைக்கு 5 நிமிஷம் மாட்டேன், அம்மா பேச மாட்டேன், அப்பா பேச மாட்டேன், ஒரு தண்டனை. இன்னும் இன்னைக்கு முழுசும் பேச மாட்டேன். ஏதோ ஒரு வகையில் அந்த பிள்ளை நாம் சிருஷ்டிக்கணும்.
தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிந்தித்தார்கள். தேவன் பற்றி பாருங்க, இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிந்திக்கிறார். இந்த அறிவு தான் நமக்கு வேணும். நான் நல்லா இருக்கணும் தான் ஆண்டவர் என்னை சிந்திக்கிறார். என் தகப்பனை என்னை கண்டிக்கிறார்னா நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் என்னை கண்டிக்கிறார். இப்படி ஒரு பிள்ளை விலகி சொன்னா தன் தகப்பனை கட்டி பிடிச்சிக்கும், அப்பான்னு சொல்லி இறுக்கி பிடிச்சிக்கும். அடுத்த நிமிஷம் நான் என்ன செஞ்சேன், என் பிள்ளை அப்படி கட்டி பிடிச்ச உடனே இன்னொரு அடி இல்லை எடுத்தனா இல்லை, தேவையில்லை, ஒரு அடி போதும். அவரு அந்த ஒரு அடியிலே அவன் வந்து அப்பானை பிடிச்சிக்கிட்டான், இனி அவனை தப்ப செய்ய மாட்டான். நம்மளாம் இப்போ பிறப்பு எடுக்கிறதே இல்லை. பிறப்பு எடுத்துன்னு சொன்னா நம்ம கோபத்தில் எடுத்துடுறோம், அடிச்சிடுறோம். நம்முடைய கோபம் அடங்குற வரைக்கும் அடிக்கிறோம். ஒரு அடி அடிக்க வேண்டிய தப்புக்கு 3 அடி அடிக்கணும். நானும் அந்த தப்பை செய்திருக்கேன். நான் ஆண்டவர் என்ன குணம் கொண்டு மனம் திரும்பி இருக்கேன், மன்னிப்பு கேட்டிருக்கேன், என்னுடைய பிள்ளைகள்கிட்டையும் மன்னிப்பு கேட்டிருக்கேன். ஆனால் நாம் கண்டிக்கணும். தப்பா கண்டித்தாலும் பரவாயில்ல, நாம் மனம் திரும்பி சரி பண்ணிடலாம். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். தெரியும் அவருக்கு என்னுடைய பிள்ளைகள் என் வார்த்தையை கீழ்ப்படியுது, அதை சரியா செய்ய முடியல அந்த பிள்ளைக்கு. ஆனாலும் அது தன் பிள்ளையை சிரிக்குது, கண்டிக்குது. பிள்ளைகளை கண்டிப்பதற்கு முன்பாக நாம் ஒரு முன்மாதிரியா வாழணும், அது முக்கியம். நான் கேடு செஞ்சுக்கிட்டு என் பிள்ளை நல்லது செய்யணும் நான் இப்படி நினைக்க முடியும், நான் இப்படி பெறமெடுக்க முடியும். பிள்ளைகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நீதிபதியினுடைய ஸ்தானத்தில் இருக்கணும்னு சொன்னால் நான் என்னை நியாயந்திருக்கணும், என்னை நானே நியாயந்திருக்கணும். இப்போ தண்டிக்கிறேன்னா இந்த காரியத்தை நான் செய்திருக்கிறேன், நான் செய்து கொண்டு இருக்கிறேனா, கடந்த காலத்தில் நான் செய்திருக்கலாம், மனம் திருப்பியிருக்கலாம், இப்பொழுது நான் செய்கிறேனா, ஆண்டோடைய வார்த்தையை நான் இப்போது கீழ்ப்படியாமல் முரடனம் பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்னா என் பிள்ளை அடிக்கிறதுக்கு எனக்கு ரைட்டே கிடையாது. முதல்ல நான் மனம் திரும்பி தேவனிடத்தில் சீர்படுத்தி கொண்டு ஆண்டவரை நீர் என்னை அடியும், என்னை தண்டியும், உங்களுடைய சிச்சை ஏற்றுக்கொள்கிறேன், ஏற்றுக்கொண்டுட்டு பிறகு நாம் பிள்ளைகளுக்கு. அப்ப இந்த வார்த்தையை பாருங்க, பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்ம சிந்திக்கிறார். இதுவும் தகப்பன் நம்முடைய பிரயோஜனத்துக்காக நம்ம சிந்திக்கிறார். வியாதிகளை குறித்தும் மனுஷனுடைய பல பாடுகள் இருக்கு, இதெல்லாம் குறித்து நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஆனால் தொடர்ந்து தேவன் இப்போ நம்ம பேசிட்டு தான் இருக்கார். யோபினுடைய புத்தகத்தில் ஒரு வார்த்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். வீட்டில் போய் இதை கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக படிங்க. ஒரு சில வார்த்தை நான் வேகமாக காமிச்சு போயிடுறேன். யோபு 33ஆம் அதிகாரம், யோபு 33ஆம் அதிகாரம். இதில் எளிது சொல்லுகிற ஞானமான வார்த்தைகள். தேவன் சில காரியங்களை செய்கிறார், மனுஷனுடைய எதுவரைக்கும் செய்கிறார் அப்படின்னா பல முறை நடப்பிக்கிறார். 30ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா யோபு 33:30 அவர் இவைகளை எல்லாம் அவரிடத்தில் பல முறை நடப்பிக்கிறார். எவைகளை எல்லாம் நான் கொஞ்சம் முன்னாடி படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 16ஆம் வசனத்தில் சொப்பனத்தில் ஒரு காரியத்தை அவனுக்கு வெளிப்படுத்துறார். அந்த காலத்துலலாம் யோபியினுடைய காலத்தில் வேத புத்தகமே கிடையாது, பழைய ஏற்பாடே கிடையாது, மோசையினுடைய பிரமாணங்களே கிடையாது. அதுக்கு முற்பட்ட ஒரு காலம் யோபியுடைய காலம். ஏன்னா இங்கே மோசையை குறித்தோ நியாயப்பிரமாணங்களை குறித்தோ எந்த வார்த்தையும் இல்லை. அப்ப வேத புத்தகம் இல்லாத ஒரு தேவனுடைய நியாயப்பிரமாணம் ஒரு சட்டத்திட்டங்கள் இல்லாத காலத்துல, நியாயப்பிரமாணம் இல்லாத காலத்துல வாழ்ந்த யோபு அவனுக்கு சொல்லுகிற புத்திமதி. அப்ப அவனுக்கு மனுஷனுக்கு ராக்காலத்துல தான் தரிசனங்கள் மூலமா சொப்பனங்கள் மூலமா தேவன் தன்னை வெளிப்படுத்துவார். இப்பொழுது அப்படி செய்யணுங்கிற அவசியம் இல்லை. தேவன் நம்ம எந்தனுடைய வார்த்தையை வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மூலமா தேவனுக்கு மட்டும் ஞாபகம் கொண்டுவார், நினைப்புவார். இங்கே 16ஆம் வசனத்துல கேட்கிறோம், தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு, கணவர் ஒரு காரியத்தை எச்சரிக்கிறாரு, சொல்றாரு, அவன் செய்யறன்னு சொன்னா தண்டனையினாலே அதை முத்திரை போட்டு. 15ஆம் வசனம் பாருங்க, இருக்கு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷனுடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். பெருமையா அடக்கிறார், அதுக்காக தான் தண்டிக்கிறார். வீம்பு பிடிச்சு நிற்கிற பிள்ளை என்ன செய்யும், கொடுத்தவனு சொல்லணும், அப்பா என்ன செய்ய மாட்டேன். எது பேசுற பொருள் அடிச்சோம்னா இன்னும் பேச மாட்டேன், பயமும் அடங்கவும் செய்கிறார். இவ்விதமா எதற்கு செய்கிறார், இவ்விதமாய் அவன் ஆத்துமாவை படுகொழிக்கும், அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார், நரகத்துக்கு தப்புவிக்கிறார். படுகொழிக்கு பெருமையோட ஒரு மனுஷன் பண்ணது வரவே முடியாது, இருக்கவே முடியாது. அப்ப தேவன் அவனுடைய பெருமையை உடைக்கிறார், அடங்க செய்கிறார், அவனை தப்புவிக்கிறார். தப்புவிக்கும்படிதான் அவனை தண்டிக்கிறார். அடுத்து பாருங்க, அடுத்து 19, அவன் தன் படுக்கையிலே வாதையினாலும் தன் சகல எலும்புகளிலும் அகோரமான நோவினாலும் தண்டிக்கப்படுகிறான். ஒரு வியாதியை நம்ம வியாதி வந்ததெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம உடனே அவரோட நியாயம் கூடாது. எனக்கு வியாதி வந்தா நான் செய்யற ஒரு காரியம் தான்,
எனக்கு ஏதாவது தலைவலிக்கணும்னு சொன்ன ஆண்டவரை கேட்பாண்டவரே என்ன இதுதான் காரணம். இன்னொருத்தர் ஆண்டவர் உண்மையுள்ள தேவன், அவர்கிட்ட போய் ஆண்டவரே நான் சீர்பொருந்தணும்னாப்பா சொல்லுங்கப்பா, ஏன்பா நான் சீர்பொருந்துறேன், நான் பரிசுத்தவான் தான், ஆனால் நான் சீர்பொருந்தணும் சொல்லுங்க அப்படின்னா அவர் சொல்லுவார். சந்திக்கப்படுகிறான். அவன் ஜீவன் அப்பத்தையும் அவன் ஆத்மா ருசிகரமான போஜனத்தையும் அரோசிக்கும். நல்ல சாப்பாடை கொடுத்தா கூட வேணான்னு சொல்ல, ஏன்னா சாப்பிட பிடிக்காது. அவன் மாம்சம் காணப்படாதபடிக்கு அழிந்து மூடப்பட்டிருந்த அவன் எலும்புகள் வெளிப்படுகிறது, எலும்புலம் தெரியுது. அவன் ஆத்மா பாதாளத்துக்கும் அவன் பிராணம் சாவுக்கும் துணை வைக்கிறது. இப்படிலாம் இருக்குது. 26 வருஷத்துல 27 வருஷத்துல பார்த்து அவன் நான் பாபம் செய்து செம்மையானதை புரட்டினேன் அப்படின்னு சொல்லி அவன் தன்னை குறித்து உணர்வடையும் பொழுது அவன் என்ன செய்கிறார்? இதோ 23 வருஷம், இதோ தேவன் மனுஷனுடைய ஆத்மாவை படுகொழிக்கு விளக்குகிறதற்கும் அவனை ஜீவனுள்ளோரின் எழுத்தத்தினாலே பிரகாசிப்பதற்கும் அவர் இவைகளையெல்லாம் அவர்கள் பல முறை நடத்துகிறார். நமக்கு ஏதோ ஒரு வியாதி வருதோ அல்லது ஒரு ஏதோ ஒன்று நம்ம வாழ்க்கையில் நடக்குது, தேவன்கிட்ட போகணும், எல்லாத்துக்கும் தேவன்கிட்ட போகணும். ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு வழக்காடுறது இல்லை, பணிந்து ஆவில அப்பா எப்படி என்னுடைய பிள்ளை என்ன ஆச்சரியமாக பார்த்ததோ அது போல. ஏன் தகவல் சொல்லும்போது கேட்டுக்கணும், ஓ இதுக்கு தான் தண்டிக்கிறீங்க, நல்லதப்பா நல்லது அப்பா, நான் இறுக்கி குடிச்சுக்கிட்டு உங்களை விட்டு நான் எங்கே போவேன், என் மேலே அன்புள்ளவராக இருக்கீங்க, என்னை சிரிச்சுக்கிறீங்க, நல்லது, என்னை நேசிக்கிறீங்க, என்னை சேர்த்து கொள்ள மனசாக இருக்கீங்க, நன்றி அப்படின்னு அந்த பிள்ளை விட்டு கொடுக்கும் பொழுது தகவல் சந்தோஷப்பட்டார். தேவன் அப்படி நம்முடைய வாழ்க்கையை கடைசி பல முறை நடத்துகிறார். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வேணா கொஞ்ச காலம் சிருஷ்டிக்கலாம், ஆனால் தேவனை கொஞ்ச காலம் சிருஷ்டிக்க வரல, பல முறை கடைசி வரைக்கும் தேவன் நம்மை சிருஷ்டிக்கும்படிக்கு நம்ம போகணும். என்னோட கடைசி வரைக்கும் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தான், அவர் நமக்கு தகப்பன் தான். இன்றைக்கு நம்ம என்ன பிள்ளைகள் அப்பா அம்மா வயசான பிற்பாடு நான் அப்பா அம்மா ஆகிட்டேன், நான் தாத்தா பாட்டி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய தாய் தகப்பனுக்கு நம்ம சிஷ்டையை ஏற்றுக்கொள்றதில்லை, ஆலோசனை கேட்கறதில்லை. ஆனால் நாம் அப்படி தேவனிடத்தில் நாம் அப்படி இல்லை, கடைசி வரைக்கும் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாகவே பித்தர்களாக தான் இருப்போம். ஆகவே தேவன் கடைசி வரைக்கும் நம்மை சிருஷ்டிக்கும்படி அவர் அன்புள்ளவராகவே இருப்பார். ஆனால் தேவனுடைய தகவல் இதயத்தை விளக்கி கொண்டோம், பரிபூர்ணமான சித்தத்தை அறிந்து கொண்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் சிஷ்டைகள் எனக்கு அவசியம் இல்லாமல் போகும். ஆனால் அது ஒரு பூரண வாழ்வை நோக்கி முக்கியமான இடத்தில் அடையும் பொழுதுதான் நம்முடைய நோக்கம் அதுதான். சில பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் சில பாடுகள். நான் அதுக்கு முன்னாடி சிஷ்டைன்னு சொல்லும் பொழுது நான் சொன்னேன், பெரும்பெடுகிறது மட்டும்தான் சிஷ்டை இல்லை, வார்த்தையினால சில கரெக்ட் பண்ணுறதும் இதனை செய்யாது. நம்முடைய மூத்த சகோதரர்கள் நமக்கு சில காரியங்களை சொல்லும் பொழுது இதை நீங்கள் செய்யாதீங்க, இதை நீங்கள் செய்யுங்க, இதை நீங்கள் செய்யாதீங்க, அல்லது இதை இப்படி செய்யுங்க, ஏதோ ஒரு காரியம் நாம் எப்படி ஒப்பு கொடுத்துருக்கோம், நம்முடைய ஆவிக்குரிய சகோதரர்களுக்கு தலைவர்களுக்கு நம்ம எப்படி நம்ம ஒப்பு கொடுத்துருக்கோம், அவர்களை நாம் மதிக்கிறோமா, அவர்களை நாம் மிகுந்த மேன்மையுள்ளவர்களாக கனத்துக்குரியவர்களாக பார்க்கிறோமா? என்ன மதிக்கணும், என்ன கனப்படுத்தணும் இல்லை பிரியமானவர்களை, நான் போதிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறேன், நான் எதை கை கொள்கிறேனோ அதை உங்களுக்கு நான் போதிக்கிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சகோதரர்கள் அவர்கள் பூர்ணமானவர்கள் அல்ல, அவர்கள் இன்னும் கிறிஸ்துவை கூட முழுசும் ஆயிடல, ஆனால் கிறிஸ்துவை கூட ஆகணுங்கிற விசுவாசம் உள்ளவர்களாக இருக்காங்க. தங்கள் வாழ்க்கையில் நேர்மையாய் நடந்து கொள்றாங்க. தேவன் தங்கள் பார்வையில் அவர்கள் செய்த தப்புன்னு சொல்லும்போது நேர்மையாக ஒத்துக்கிறாங்க, சாதிக்கலை. அப்படிப்பட்ட ஆவிக்குரிய சகோதரர்கள் நம்முடைய மேல் அக்கறை கொண்டு நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? நீதிமன்றம் நம்மை கூட்டும் பொழுது, தயவாய் கூட்டும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளும். அதை ஏற்றுக்கொண்டா நம்ம நல்லா இருக்கும். ஏங்க ஒரு சிலர்கிட்ட நீங்க அப்பம்பட வேணாம், சபைக்கு வாங்க உட்காருங்கன்னா நீங்க அப்பம்படக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன் சொல்றோம்? அவர்கள் சீர்படணும். அதற்கு அவர்கள் அடங்கி இருந்து சரியாக தங்கள் காரியங்களெல்லாம் சீர்படுத்திக்கிட்டாங்கன்னு சொன்னா என்ன ஆயிடுது? நல்லா இருக்குது. அவர்கள் வளர்றாங்க, அவைக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து மேலே போயிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி இல்லாமல் என்ன அப்பப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு கொடுத்துக்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு சபையில் எப்போ இவர் பேசுவார் மட்டும் யோக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு மதிக்காமல், இருதயத்திலே மதிக்காமல் அவர்கள் பேசுவதை குறை கண்டு கொண்டு மற்றவர்கள் அதை போய் சொல்லிக்கொண்டு கூற்றி தெரிந்து கொண்டுன்னு சொன்னால் நாம தலையில நாமளே தான் மனவாரி கொடுக்கணும். நமக்கே நம்ம படுகொலியை வெட்டிக்கிட்டு விடணும். இல்லை இப்படி மனப்பிரச்சனை ஒரு கூட செய்யக்கூடாது. ஆலோசனை, தெய்வனுடைய ஆலோசனையாக இருக்கணும். தெய்வனுடைய நியமிக்கப்பட்ட நமக்கு மேலாக இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, வீட்டில் ஒரு குடும்பமாக இருந்தாலும், தகப்பனாக இருந்தாலும், தாயாக இருந்தாலும், அலுவலகத்தில் நமக்கு மேலே தேவ நியமித்த யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நாம் அடங்கி இருக்கும் பொழுது
நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அப்ப அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு கீழ்ப்படிம்போது, சந்தோஷமா கீழ்ப்படிம்போது, காரணம் கூட நமக்கு தெரியாம இருக்கலாம். ஏன் சொல்றாங்க இப்படி, எதுக்காக, நான் என்ன தப்பு செஞ்சேன், உங்களை சீர்படுத்துகிறோம், உங்களுடைய மீறுதலையும் சொல்லி சமயத்தில் சீர்படுத்துவாங்க. சில சமயங்களில் மீறுதலை எல்லாத்தையும் சொன்னா உங்களால் தாங்க முடியே, நீங்களே உணர்வுபடி தேவன் அப்படிதான் நம்மை நடத்துவார். நமக்கே தெரியும் எதுக்கு அவங்க சொல்றாங்க அப்படின்னு. அப்ப அடங்கி இருக்கும் பொழுது, தேவனுடைய ஆலோசனைக்கு அடங்கி இருந்து அந்த ஆலோசனை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது, அதுதான் உடைப்படுதல், அதுதான் நொறுங்குதல், அதுதான் பணிதல். உங்கள் விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, உங்கள் அறைகள் எப்பொழுதும் கட்டப்பட்டதா இருக்கணும். அப்படின்னா ரெடியா இருக்கணும் நீங்க போறதுக்கு. ஆண்டவர் எக்கடசத்தம் கேட்கணும்னு சொன்னா ரெடியா இருக்கணும். அப்ப போய் சில காரியங்கள் இருந்து ஆண்டவரை நான் மன்னிக்கணும், நான் மன்னிக்கணும், நான் அதை செய்யணும், எது போகக்கூடாது. எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். 10 கன்னிகைகள்ல 5 பேர் எப்பொழுதும் அவருடைய விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அது அணையவே இல்லை. ஏன்னா எண்ணெய் அங்க இருந்துகிட்டே இருந்துச்சு. இடித்து பிழியப்பட்ட எண்ணெய் அங்க இருந்துட்டே இருந்துச்சு. அது எரிந்து கொண்டே விளக்கு இருந்தது. நம்முடைய வாழ்க்கையை எரிந்து கொண்டே இருக்கும்னு சொன்னா, உங்கள் விளக்குகள் எரியறதாகவும் உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் 1 பேரில் இருக்கும் அந்த வார்த்தை. எப்பொழுது வருவார் அப்படின்னு நம்ம ஆயத்தமா இருக்கணும். எத்தனையோ பாடல்களை பாடும்பொழுது அந்த பாடலுடைய கடைசி தருணத்தை பாருங்க, ஆண்டவருடைய வருகையை பற்றி தான் எழுதியிருக்கோம், அவளோட காத்திருக்கணும்னு எழுதியிருக்கோம். நம்ம அப்படி இருக்கணும். நம்முடைய விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும்னா என்ன செய்யணும், உள்ள ஒரு எண்ணெய் எரிந்து கொண்டே இருக்கணும். அந்த எண்ணெய் எப்படி கிடைக்கும், இடித்து பிழியப்படும், நசுக்கப்படும். எண்ணெய் பிழிய அப்படி சாதாரணமா 2 விரல் எடுத்து அப்படி தடவி எண்ணெய் விட்டுருவாங்களா? ஒரு எள்ளு எடுத்து அல்லது தேங்காய் எடுத்து, தேங்காய் பருப்பு எடுத்து அப்படி 2 விரல நசுக்கி நான் எண்ணெய் வைக்க முடியுமா? எவ்வளவு அதுக்கு அழுத்தம் கொடுக்கணும். நம்முடைய சுயம் அப்படியா உடைக்கப்படும். ஆனா நாமளும் லேச தொட்ட உடனே அதெல்லாம் நமக்கு தெரிய வராது, ஒதுங்கிடும். ஒரு சகோதரன் நம்மை கருக்கிடும் பொழுது, இரும்பு கருக்கிடும். அதுபோல ஒரு சகோதரனை கருக்கிடுகிறான்றது தீட்டப்படுறாங்க, 2 பேருமே ஷைனிங் ஆயிடுறாங்க. ஆனா இப்ப கத்தி கொண்டு வச்சவங்க ஐயா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு ஓடிட்டா அவர்கள் எப்படி இதை வளருவார்கள்? நீங்கள் வளர விரும்புறீங்களா? தேவனுடைய பரிபூர்ணத்துல பரிசுத்தல் பங்கடைய விரும்புறீங்களா? அப்படின்னா தேவன் உங்களை புரத்தும்படி, நீங்கள் சீர்படும்படி, நசுக்கப்படும்படி, உடைக்கப்படும்படி தேவன் சூழ்நிலைகளை அனுமதிப்பார். சோதனைகளை பிசாசினிடத்துல அனுமதிப்பார். பிசாசை வந்து நம்ம சோதிப்பான். அந்த சோதனையில் தப்பி ஓடும்படி அல்ல, அது நான் ஜெயம் கொண்டு வரணும், கடந்து வரணும். கொஞ்சம் துன்பப்பட வேண்டியது அவசியம் தான். பேர் 1 தான் இருக்கும். துன்பப்பட வேண்டியது அவசியம், நீங்கள் சோதிக்கப்பட வேண்டியது அவசியம். ஏன்னா அதுதான் உங்களோட பரிசுத்தமாக முடியும். சோதனைகளை சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் நீங்க பொறுமை அடைந்து பூர்ணமாய் உங்களை ஃப்ரீ செய்யும். யாக்கோபு எழுதுவார், எந்த பரிசுத்தவனுக்கு போய் கேளுங்க, நீங்கள் உடைக்கப்படுவது அவசியம். இதுதான் சொல்ல அவங்களுடைய பிரசங்கங்கள் அப்படிதான் இருக்கும். தேவனுடைய சபையினுடைய செய்தி அப்படிதான் இருக்கும். நீ நசுக்கு உடைக்கப்பட உன்னை ஒப்பு கொடுக்கணும், நொறுங்கணும், மெல்லிய மாவாகணும், இடிக்கப்பட்ட எண்ணெய் ஆகணும். அப்பதான் ஒரு நல்ல அப்பமா இருக்க முடியும். சமூகத்து அப்பம் தேவனுக்கு படைக்கப்பட முடியும். குத்து விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கணும்னா எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கணும், இடித்து பிழியப்பட்ட ஒளிவ எண்ணெய். அப்ப தேவன் நம்மை சிக்ஷிக்கும் பொழுது, நம்மை தண்டிக்கும் பொழுது, கண்டிக்கும் பொழுது, கடிந்து கொள்ளும் பொழுது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, பிரியமானவர்களே, நல்ல வாய்ப்பு. ஆண்டவரை என்னை நான் தாழ்த்துகிறேன், உடைபடுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நான் என் தலையை உயர்த்த மாட்டேன், உமக்கு முன்பாக தாழ்த்துகிறேன். உம்முடைய சித்தம் என்னை ஆகட்டும், என் சித்தம் ஒழியட்டும். அப்படி ஒப்பு கொடுத்தா என்ன சேருங்க, மாவாகும், மெல்லிய மாவாகும், தேவனுக்கு பிரியமான அப்பங்களாகும். தேவன் அப்படியாக நம்மை உடைத்து உருவாக்குவார். கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துறேன். மெய்யாலுமே தேவன் நம் மத்தியிலே இருந்து பெரிய கிரியைகளை செய்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு வந்துச்சு. Deuteronomy 8 உபாகமம் 8:5 அதுக்கு முன்னாடி 8:2 படிக்கிறேன். You shall remember all the way which the Lord your God has led you in the wilderness for 40 years, that he might humble you, test you, to know what is in your heart. இந்த பகுதியை தான் நான் உங்கள்கிட்ட பேச வந்தேன்.
நம்ம சோதிக்கப்படும் பொழுது அல்லது நம்ம கிட்ட யாராவது குறுக்கிடும் பொழுது தான் நம்மளுடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னு தெரியும். அதனால தான் தேவன் நமக்கு பண பிரச்சனையை அனுமதிக்கிறாரு, சொந்தக்காரர்கள் மூலமாக பிரச்சனையை அனுமதிக்கிறாரு, ஏன் சகோதரர்கள் மத்தியிலே நம்ம உரசப்படுகிறோம். நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கு அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக தான் நம்மளை ஒரு சோதனைக்குள்ளாக உட்படுத்தினார். இது எதுக்காக, தேவன் எதுக்காக இது மாதிரி சோதனைக்குள் நம்மளை உட்படுத்தி கொண்டிருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவை போல மாறும்படிக்கு அவருடைய ஒரே ஒரு நோக்கம். பிதாவுடைய இருதயத்தை நீங்க கீழ்ச்சி நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்வாரு? என்னுடைய குமாரனை போல நீ மாறணும்பா, என்ன போல நீ மாறணும்பா. அவருடைய ஒரே எண்ணம் அதுதான். அந்த எண்ணம் உடையவர்களாக நம்ம இருந்தோம்னா நம்ம நாளுக்கு நாள் நம்ம சுத்திகரிப்போம். நாளுக்கு நாள் நமக்கு வர சோதனையின் மூலமாய் நம்ம ஆண்டவரே என்ன என்கிட்ட பேசுறீங்க, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய காதுகள் நம்முடைய செவிகள் பரிச்சுன்னு ஒத்து கவனிப்போம். 5வது வசனம், உன்னதாக 8:5. தன் புத்திரனை சிருஷ்டிக்கிறது போல ஒரு தேவனாகிய கர்த்தர் உன்னை சிருஷ்டிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. உன்னுடைய இருதயத்தில் அறிந்து கொள்ளணும். ஏன் இந்த மனுஷன் மூலமா எனக்கு பிரச்சனை வருது, ஏன் இவன் எனக்கு இப்படி செய்யறான், ஏன் எனக்கு வியாதி வருது, அப்படி ஏன் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடாது. தேவன் என்னை சிருஷ்டிக்கிறார், என்னை அவரை போல மாற்றும்படிக்கு என்னை சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு நம்ம கவனமா இருந்துடணும், நம்ம ஜாக்கிரதையா இருந்துடணும், நம்மளை பார்த்துடணும். என் இருதயத்தில் என்ன இருக்காண்டவரே நீங்க என்னோட பேசிருங்க. இது எதுக்காக இதை செய்கிறார்? அடுத்த வசனம், ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். 7. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தை பிரவேசிக்கப்படுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலிருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். இது பழைய ஏற்பாட்டுடைய வாக்கு தத்துவம். இது பழைய ஏற்பாட்டுக்கு உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல தேசத்தை, நமக்கு பரலோகம், பிதாவோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை, இயேசுவோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு நம்மளை அழைத்து செல்லும்படிக்கு தான் தேவன் நம்மளை இந்த வழியில கொண்டு போறார். இப்போ காலையில திபுஷ்ணா பேசின வார்த்தையை பார்த்தோம்னா 1 யோவான் ரெவலேஷன்ல 3:19 Those who I love, I reprove, I discipline, therefore be zealous and repent. zealousங்கிற வார்த்தை வைராக்கியமாய் இருந்து மனம் திரும்பு. நீ சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஆண்டவரே நான் மன்னிச்சிங்க அப்படின்னு விட்டுட்டு போறது இல்லைங்க. குறிக்கோளாய் நமக்கு எதுக்காக நம்ம மனம் திரும்பணும், எதுக்காக என்ன நடக்குது அப்படின்னு உணர்வோடு இருந்து அதை குறியாகி இருந்து நம்ம மனம் திரும்பணும். ஆண்டவரே நீ என்னோட பேசிட்டீங்க, நான் இதை செய்யணும், இதை நான் செய்யக்கூடாதுன்னு அப்படின்னு உறுதியாக இருந்து மனம் திரும்பணும். அதை பார்க்கிறார் தேவன். அடுத்த வசனம் படிங்க. அவர் என்ன செய்கிறார்? அவர் வாசப்படியிலிருந்து தட்டி கொண்டு இருக்கிறார். நமக்கு ஒரு சூழ்நிலையை கொடுத்த உடனே தேவன் இயேசு கிறிஸ்து வாசப்படியில இருந்து கதவை தட்டுறார். உன்கிட்ட பேசணும்னு நான் விரும்புறேன். அதுக்கு பதிலா நம்ம உட்காந்துக்கிட்டு நீ என்ன செய்த, நீ ஏன் இந்த ப்ராப்ளம் எனக்கு வந்துச்சு, நீ தான் இப்படி நடந்த, நீ இப்படி நடந்த வச்சுதான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா தட்டிக்கிட்டே இருப்பாரு. அவர் கேட்கிற சத்தம், அவர் பேசுற சத்தம் நமக்கு கேட்காது. ஆனா நமக்கு செவிகள் நல்லா இருந்துச்சுன்னா
அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை கூப்பிடுவோம். ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும், நான் என்ன பண்ணட்டும், பாருப்பா நான் இப்படி இருந்தேன், இந்த உலகத்தில் நான் இப்படி இருந்தேன், இந்த உலகத்தில் நான் வந்து எப்படியெல்லாம் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட போதிப்பார். பிதாவுடைய பாவத்தை நமக்கு காண்பிப்பார். அப்படிதான் இங்கே எழுதியிருக்கு, ஐ வில் டைன் வித் ஹிம் அண்ட் ஹீ வித் மீ. என்னோட நீ இருப்பாய். அதுக்கப்புறம் 21, he who overcomes, தமிழில் படிங்க. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தை அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தை என்னோட கூட உட்கார்ந்து அது செய்வேன். பிதாவுடைய இருதயத்தை பாருங்க, இயேசு கிறிஸ்துவோடைய இருதயத்தை பாருங்க. நான் எப்படி இப்போ உட்கார்ந்துருக்கிறேனோ அதே போல நானும் உட்கார்ந்துருக்கேன். அதுக்காக தான் நான் இதெல்லாம் செய்கிறேன். இந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்குவோம். இது ஒரு விஷயம் மாத்திரம் நமக்கு தெளிவாக கிடைச்சிருச்சுன்னா, உறுதியாய் நம்ம நம்பிட்டோம்னா, விசுவாசித்தோம்னா, நம்முடைய வாழ்க்கையை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கும். நம்முடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவை போல மாறுகிறதே ஒரு நோக்கமா இருந்துச்சுன்னா, நம்ம நாளுக்கு நாள் சுத்திகரித்து கொண்டே இருப்போம். நம்ம நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருப்போம். திபூஷ்ணா அந்த சகோதரன் பேசின வார்த்தையை குறித்து சொன்னார் இல்லையா, அருமையான வார்த்தை. அவர் பேசின உடனே தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவர்ங்கிறத அப்படியே பளிச்சுன்னு பேசிட்டார். எரேமியா 48:11. மோவாப் தன் சிறு வயது முதல் சுகமாய் வாழ்வது, அது ஒரு மாற்றத்திலிருந்து மறு மாற்றத்தில் வாக்கப்படாமலும் அதன் மண்டல்களின் மேல் அசையாமலும் இருந்தது. அது சிறையிருப்புக்கு போனதில்லை, அதுதான் அதன் ருசி, அது நிலைத்திருந்தது, அதன் வாசனை வேறுபடவில்லை. நீங்க வைன் எப்படி செய்வாங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரியும். வைன் வந்து நல்ல ஒரு திராட்சை ரசமா மாறணும்னா அதை பல பாத்திரத்துல மாற்றுவாங்களாம். ஒரு ரவுண்டா இருக்கிற பாத்திரத்துல, அப்புறம் நீட்டா இருக்கிற பாத்திரத்துல, அல்லது ஒரு மரத்துல இருக்கிற பாத்திரத்துல, இதை மாற்றி மாற்றி வைக்கிற நிமிஷம்னா அது ஒரு நல்ல ஒரு ருசியும் நல்ல ஒரு வாசனையும் உள்ள ஒரு திராட்சை ரசமா மாறுமா. ஆனா அது அப்படியே இருந்துச்சுன்னு வச்சுங்க, இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். நம்ம சோதனையில போலன்னு வச்சுங்க, நம்ம இப்ப எப்படி இருக்கிறோமோ அதே போலதான் இருப்போம். இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம ஏமாந்து போயிடும். என்னடா நம்ம என்னென்னமெல்லாம் செஞ்சோம், உம்முடைய நாமத்துல நாங்க ப்ரீச் பண்ணோம், உம்முடைய நாமத்துல நாங்க போய் சுகமாக்கணும், உங்களுடைய நாமத்துல நாங்க அங்க போனோம் இங்க போனோம்னு சொன்னோம்னா உன்னை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு நான் பயன்படுத்த விரும்புகிறேன். அந்த சகோதரன் சொன்ன வார்த்தை எனக்கு பரிச்சுன்னு இருந்துச்சு. நம்ம மாறிடுவோம், நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துடுவோம். சோதனையின் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையை, அந்த வாழ்க்கைக்கு தைரியமாக செல்லுவோம். அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம போவோம், நம்ம ஜெயம் பெறுவோம். ஆமென்.